தண்டாசனம். தண்டாசனம் அப்படின்னா நெடுஞ்சான் கிடையாக இறைவனை வணங்குதல் அப்படின்னு பொருள். இதற்கு 2 விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன், உயிர் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தண்டாசனம் நெடுஞ்சான் கிடையாக இறைவனை நம்ம வணங்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா, இறைவனுடன் இரண்டரை கலந்து இறைவனாகவே மாறி முக்தி என்ற மோட்ச நிலையை அடைவதற்குரிய ஒரு சாசனம். அதாவது பரிபூரண சரணாகதி, எல்லாமே நீதான் அப்படின்ற ஒரு முழுமையான நிலையில் தன்னை இறைவனுடன் ஒப்படைத்து விடுதல் பரிபூரண சரணாகதி. இது உயிர் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது என்ன, இந்த தண்டாசனம் செய்யும் போது என்ன ஏற்படுது அப்படின்னா, உடல் ரீதியாக முதுகு தசையை பலப்படுத்துகிறது, மையப்பகுதி மற்றும் முதுகெலும்பு வலிமையை மேம்படுத்துகிறது, தோள்பட்டை மற்றும் மார்பை நீட்டுகிறது, வலி மற்றும் மூட்டு வலியை போக்குகிறது, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, அமைதியை ஊக்குவிக்கிறது, செறிவை கூர்மைப்படுத்துகிறது, சுவாச திறனை மேம்படுத்துகிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இத்தகைய விளைவுகள் உடல் ரீதியாக ஏற்படுகிறது. ஸோ எனவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தண்டாசனம் எனப்படக்கூடிய நெடுஞ்சான் கிடையாக இறைவனை வணங்குவதில் 2 விதமான பலன்கள் உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் ஏற்பட்டாலும், இதனுடைய முக்கியமான தத்துவம், நான் இறைவனுடன் இரண்டரை கலந்து பரிபூரண சரணாகதி அடைந்து விட்டேன், நீதான் எல்லாமே இனி அப்படின்னு சொல்லி இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விடும் ஒரு உயரிய ஆசனம் தான் இந்த தண்டாசனம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம்.